இந்த அதிகாரத்தில் தேவன் ஆபிராமுக்கு தம் வாக்குத்தத்தங்களை உறுதி செய்கிறார். தேவன் ஆபிராமுக்கு தம்முடைய வார்த்தையை தரிசனமாக கொடுத்து, அஞ்சாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மிகுந்த பலன் என்று உறுதியளிக்கிறார். அப்பொழுது ஆபிராம் தமக்கு சந்ததி இல்லாததை பற்றி கவலைப்படுகிறார். தன் வீட்டில் உள்ள தாசனாகிய எலியேசர் தான் வாரிசு என்கிறார். ஆனால் தேவன் அவனை திருத்தி, உன் உடலில் பிறக்கும் மகனே உன் வாரிசாக இருப்பான் என்று சொல்கிறார். தேவன் அவனை வெளியில் அழைத்து, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார், அவ்வளவு பெருகும் உன் சந்ததி என்று வாக்குத்தத்தம் அளிக்கிறார். ஆபிராம் அதை நம்பினார். அது அவருக்கு நீதியாக கணிக்கப்பட்டது. மேலும் தேவன், நான் உன்னை காஸ்தியருடைய ஊரிலிருந்து அழைத்தவன், உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறவன் என்று நினைவூட்டுகிறார். ஆபிராம் அதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று கேட்க, தேவன் பலியிடும் ஏற்பாட்டின் மூலம் தம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். ஒரு ஆட்டுக்கிடாய், ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு எருது, ஒரு புறா, ஒரு குருவி ஆகியவற்றை ஆபிராம் பலியிடுகிறார். மாலை சாயங்காலத்தில் கருமேகமும் புகையூட்டும் குடமும் எரியும் விளக்கும் அந்த பலிபிரிவுகளுக்கிடையில் நடந்தது. இதுவே தேவன் ஆபிராமுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்திய அடையாளமாகும். தேவன் ஆபிராமின் சந்ததிகள் வெளிநாட்டில் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள், பின்னர் பெரிய செல்வத்தோடு வெளிவரும் என்று முன்கூட்டியே அறிவித்தார். இறுதியில் ஆபிராமின் சந்ததிக்கு எகிப்து ஆற்றிலிருந்து பெரிய யூபிராத்து ஆற்று வரைக்கும் தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். சுருக்கமாக, இந்த அதிகாரம் ஆபிராமுக்கும் தேவனுக்கும் இடையேயான உடன்படிக்கை அதிகாரமாகும். தேவன் ஆபிராமுக்கு சந்ததியையும் தேசத்தையும் உறுதியாக வாக்களித்து, அவரது நம்பிக்கை நீதியாக கணிக்கப்பட்டது என்பதும் இங்கு வெளிப்படுகிறது.